தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் தினகரன். நேற்றே மாவட்ட நிர்வாகம் சார்பாக மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு நடைபெற்று வருகின்றன விவரங்களை சொல்லலாம். வடகிழக்கு பருவமழை காரணமாக நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆராய்ச்சி மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி நேற்று காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் தாமிரபரணி ஆற்றில் கூடுதலாக தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. இதனால் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தற்போது ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டிலிருந்து சுமார் 1000 கன அடி தண்ணீர் வீணாக வெளியேறி வருகிறது. இந்நிலையில் இன்று மதியம் சுமார் 60,000 கன அடி தண்ணீர் வரை வினாடிக்கு தண்ணீர் மேல் தாமிரபரணி ஆற்றில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் ஸ்ரீவைகுண்டம் மற்றும் ஏரல் தாசில்தார்கள் மீட்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். குறிப்பாக கரையோர பகுதிகளில் வாழும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அவர்கள் பாதுகாப்பாக தங்க வைப்பதற்கான முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மீட்பு நடவடிக்கைகளுக்காக மணல் மூடைகள், படகுகள் தயார் நிலையில் உள்ளன. வெள்ள அபாயம் உள்ள பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக தீயணைப்பு துறையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த டிசம்பர் மாதம் பெய்த கனமழையின் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மாவட்ட நிர்வாகத்தால் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அங்கு மீட்பு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக ஸ்ரீவைகுண்டம் அணை மற்றும் ஏரல் பாலம் உள்ளிட்ட வெள்ள அபாயம் உள்ள பகுதிகளில் காவல்துறையினரும் பொதுமக்களை எச்சரித்து வருகின்றனர். விக்கிரவாண்டி அருகே உள்ள வீடூர் அணையிலிருந்து வினாடிக்கு 8938 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவச்சந்திரன். தற்போது தண்ணீர் வெளியேற்றம் காரணமாக கரையோர பகுதி மக்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு? மாவட்ட நிர்வாகம் சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன? நாம் பார்த்து கொண்டிருப்பது விக்கிரவாண்டி அருகே உள்ள வீடூர் அணை தான். இந்த அணையின் முழு கொள்ளளவானது 32 அடி. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடந்த பெஞ்சல் புயல் காரணமாக அப்போது ஏற்பட்ட கனமழையின் காரணமாக ஏற்கனவே இந்த அணை நிரம்பி தண்ணீரானது சங்கராபரணி ஆற்றில் சுமார் 30,000 கன அடி வரைக்கும் வெளியேற்றப்பட்டன. இந்நிலையில் தான் ஒரு சில தினங்களாக மழை இல்லாமல் இருந்த நிலையில் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த 2 தினங்களாக மாவட்டம் முழுவதும் விட்டு விட்டு கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பா இந்த அணைக்கு, வீடூர் அணைக்கு பாத்தீங்கன்னா செஞ்சி, அனந்தபுரம், வல்லம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக தான் அந்த சங்கராபரணி மற்றும் தொண்டியாறு வழியாக இந்த வீடூர் அணைக்கு நிரம்பும். குறிப்பாக நேற்று பாத்தீங்கன்னா செஞ்சியில கடந்த 24 மணி நேரத்துல 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. அவலூர்பேட்டையில 8 சென்டிமீட்டர், வல்லத்தில் 6 சென்டிமீட்டர். அந்த பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. அதனைத் தொடர்ந்துதான் நேற்று பாத்தீங்கன்னா இந்த அணையிலிருந்து 3150 கன அடி தண்ணீர் மட்டுமே வெளியேற்றப்பட்டு வந்தன. இந்நிலையில் தான் இந்த அணைக்கு தற்பொழுது 8938 கன அடி தண்ணீர் வந்திருப்பதனால் அந்த தண்ணீரை தான் அப்படியே பொதுப்பணித்துறையினர் இந்த சங்கராபரணி ஆற்றில் 9 மதகுகளின் வாயிலாக வெளியேற்றி வரும் காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த கரையோர மக்களுக்கு 10 கிராமங்கள், குறிப்பா இந்த சங்கராபரணி ஆறு விழுப்புரம் மாவட்டத்தை கடந்து புதுச்சேரி மாநிலத்தில் இணைகிறது. இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டி அருகே உள்ள வீடூர், பொம்பூர், சிறுவை, ரெட்டிக்குப்பம், ஆத்திக்குப்பம் உள்ளிட்ட 10 கிராம மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் பழனி மற்றும் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் சுன் சோங்கன் சடாக் ஆகியோர் நேரடியாக சென்று அந்த பகுதி மக்களிடம் அறிவுறுத்தினர். தொடர்ந்து அந்த கரையோரம் உள்ள கிராமங்களுக்கு ஒலிபெருக்கி வாயிலமாகவும் வருவாய்த்துறையினர் அறிவுறுத்திய காட்சியும் நம்மால் பார்க்க முடிந்தது. தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதனால் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் எனவும், கால்நடை உடைமைகளை மேடான பகுதிக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பினையும் தான் மாவட்ட ஆட்சியர் பழனி அவர்கள் அறிவித்துள்ளார். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.